என்னன்னா பிகெஸ்ட் எக்ஸிட் போல் நீங்க சொன்னதுதான். என்ன பிகெஸ்ட் எக்ஸிட் போல்னா தேர்தல் முடிவுகள் வர 10 நாள் தான் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றாங்க. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு வந்து வழக்கத்தை மீறி 1 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு சாவு மணி அடித்து விட்டார். இனிமேல் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு அவரால் வர முடியும்? இப்படி வரட்டும். எப்படி என்ன வரவேற்புன்றதை பார்ப்போம். என்ன வரவேற்புன்றதை பார்ப்போம். எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஆச்சாரி ரொம்ப சுருக்கமா செய்திக்கான நேரம். ரெண்டு பாயிண்ட் தான் கார்த்திகை செல்வன். அதாவது வந்து நியூஸ் 18 உடைய நேஷனல் சேனல்ல லியாக்கத் அப்படின்னு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம போன வாரம் கூட விலாவாரியா பேசணும். அவங்களுடைய அந்த இதுல நீங்க கூட சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, என்னை வந்து ஏத்து நீங்க பேசுனீங்க. அவங்கள பத்தி திரு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து ஒரு சம்சி, பிரதமர் உபயோகப்படுத்திய வார்த்தைகளை விட தரமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் அவை. அதாவது வந்து ஒரு ஜால்ரா அப்படின்னு சொன்னாங்க. ஜால்ரா எந்த வகையில கேட்டீங்க? நீங்க சொன்னாரே பிரதமர் வாயிலேயே சொல்ல முடியாத வார்த்தை. ஏதாவது ஒரு பாஜக தலைவர் பேசியிருந்தாங்க, நீங்க இத பேசியிருக்கீங்க, வழக்கு பாயும், கைது செய்யப்படுவீர்கள். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும். கார்த்திகை செல்வன் சரவணன் கேட்டாரு, திமுக ஆபீஸ்ல லைட் எரிஞ்சா உங்களுக்கு என்ன லைட் எரியாது? ஆக்சுவலி டெய்லி வந்து நான் அந்த அலுவலகத்து வழியா தான் போறேன். நான் பண்ணல, நான் சொல்லல, என்னுடைய மனைவி ஒரு வட இந்திய பெண்மணி வந்து சொன்னாங்க, என்னங்க சமூக நீதி பத்தி பேசுறாங்க, தமிழ்நாட்டுல பெரியார் முன்னாடி ஒரு விளக்கு கூட வைக்க முடியல, அதுக்கு வந்து நீங்க சொன்னீங்களே, அதுக்காக அதை வந்து சொன்ன சரவணன், உங்களுக்கு இல்லாத ஒரு அறிக்கை ஒரு வட இந்திய பெண்மணிக்கு இருக்குது. நன்றி திரு ஆச்சாரி. திரு பீட்டர். எஸ், அதாவது இதுல வந்து கடைசி வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து பிரதமருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், உள்துறை அமைச்சருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு பெரிய பேரழிவை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க எல்லா இடத்திலையும் முக்கியமான அதிகாரிகளை முழுவதும் வேகமாக மாற்றுகிறார்கள். பல இடங்களில் வந்து ஆவணங்களை மாற்றி வைக்கிறார்கள். பலவிதமான தகவல்கள் வருகின்றன. பார்க்கலாம், எல்லாமே 4ஆம் தேதி அன்னைக்கு எல்லா விஷயங்களும் வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நாடு பெரும் காயப்பட்டு நிற்கும் என்பதும் அதற்கு பிரதமர் பொறுப்பேற்கணுங்கிறது மட்டும்தான் நான் சொல்லலாம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினருக்கும் பாத்திரர்களுக்கும் மிக்க நன்றி.